ஹாப்பி பொங்கல் டு ஆல். எல்லாருக்கும் பொங்கல் சூப்பராக போயிருக்கோம்ல. எங்கள் வீட்லேயும் பொங்கல் நல்லபடியாகவே செலிப்ரேட் பண்ணோம். நாம் எப்படி பண்ணோன்றதை பார்க்கலாமா? நான் ஃபஸ்ட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு மாடியில் கோலம் போட்டு அழகாக விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். பொங்கல் அழகாக பொங்கி வந்ததும் ஃபஸ்ட்டு பால் பொங்கலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 5 டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வச்சு 5 வகையான பொரியல் பண்ணிவிட்டு அஃப்கோர்ஸ் வடை, பாயாசம், சக்கரை பொங்கல், சாம்பார், ரசம், சாதம் இதெல்லாம் பண்ணி தான் நம்ம பொங்கலை செலிப்ரேட் பண்ணோம். இந்த பிளேட்டில் நான் எதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சூரியனுக்கு வச்சு மாடியில் தான் படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வந்து சாமி கும்பிட போகிறோம். இப்போ நான் இந்த எல்லா பொரியலையும் பால் பொங்கலோடு வச்சு மாடிக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணிவிட்டு கீழே வந்து தான் திரும்ப வந்து நம்ம சாமி கும்பிட்டோம். இதுதான் எங்கள் வீட்டோட ஸ்டைல். இப்போ வர ஃபெஸ்டிவல்ஸில் எல்லோரும் வீட்டில் கிராண்டாக அதை செலிப்ரேட் பண்ணும் போது பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வீட்டில் வளர்கிற சின்ன பசங்களும் இந்த ஃபெஸ்டிவலோட இம்பார்ட்டன்ஸையும் இதிலேருந்து கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தந்து அவங்களையும் இதில் இன்வால்வ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் பண்ணும்போது அதுலேயும் ஒரு தனி சந்தோஷம்தான். என் வீட்டில் நாங்கள் 3 பேர் தான். நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய குட்டி பையன். அவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவனுக்கு இந்த ரிச்சுவல்ஸ்லாம் காமிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி நான் என்னெல்லாம் சமைச்சேன்னு பார்க்கலாமா? சாதம், பால் பொங்கல், அதான் அந்த வெள்ளை பொங்கல், அப்புறம் சக்கரை பொங்கல், அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பூசணிக்காய் பொரியல், வள்ளிக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல் எல்லாம் போட்டு ஒரு கதம்ப சாம்பார், அதுக்கப்புறம் வடை, பாயாசம், அப்பளம், ரசம் இதெல்லாம் தான் நான் சமைச்சேன். இது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் எழுந்து எந்த ஃபெஸ்டிவல் இருந்தால் என்ன, நம்ம தலைவன் முருகனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கோயிலுக்கு ஒரு விசிட்டை போட்டுட்டு முருகனை சூப்பராக தரிசிச்சுட்டு இந்த ஃபெஸ்டிவலை நாங்கள் நிம்மதியாக முடிச்சிட்டோம். உங்களுக்கு எப்படி போச்சு பொங்கல்? என்னெல்லாம் பண்ணீங்கன்றதை என்கிட்ட சொல்லுங்கள். நான் இந்த லாங் வீடியோலாம் போட்டதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். பை.